என்னாச்சு மணி? ஏமணி, மாமா இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இப்படி நிக்க வச்சதே இல்ல. இன்னைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாநாட்டை போட்டிருக்காருன்னா என்ன விஷயமா இருக்கும்? ஒருவேளை எல்லாரும் முன்னாடி என்ன நிக்க வச்சு வேலைக்கு போக சொல்லி திட்டுவாரோ? எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. எனக்கு அரசியல் பண்றதை தவிர வேற எதுவுமே தெரியாது. நீ வேற மாமா, கொஞ்சம் சும்மா இருங்க மாமா. என்னன்னே தெரியல. ஐயோ அம்மா தாயே, நான் நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்க கூடாது. உனக்கு ஒரு ரூபாய்க்கு சூட ஏத்தி வைக்கிறேன். என்ன காப்பாத்து, எந்த சிக்கல்லையும் மாட்டி விட்டுறாத. வாங்க உட்காருங்க. என்ன தெரியல. உங்க எல்லாரையும் எதுக்கு ஒரே நேரத்துல வர சொல்லிருக்கேன்னு உங்களுக்கெல்லாம் ஒரே யோசனையா இருக்குல்ல? ஆமா மாம்சே, அதுக்காகத்தான் வெயிட்டிங். நம்ம கார்த்திக்கும் அண்ணத்துக்கும் கல்யாணம் ஆகி இது வரைக்கும் எங்கேயும் வெளியே போய் தங்கினதில்ல, வெளியூருக்கும் போனதில்ல. அதனால எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அந்த யோசனைய உங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் சொல்லணும்னா எல்லாரையும் வர சொன்னேன். அப்பாடா, நல்ல வேலை, நம்ம விஷயம் எதுவும் இல்ல. கார்த்திக், உன் கமிஷனர் ஒரு gift கொடுத்தாங்கல்ல, ஏற்காடு ரிசார்ட்ல போய் தங்கறதுக்காக ஒரு பாஸ். அந்த பாஸ் எடுத்துக்கிட்டு நீங்க ரெண்டு பேரும் ஏற்காட்டுல போய் சந்தோஷமா இருந்துட்டு வர்றீங்க. ஐயோ மணி, அந்த பாச வச்சு நாம ரெண்டு பேரும் ஜாலியா போயிட்டு வரலாம்னு நினைச்ச மணி. இப்ப நம்ம ரெண்டு பேருக்கு ஏற்காடு மட்டும் தான் குறைச்சலாக்கும். என்னங்க மாமா? சண்முகம், உண்மையை சொல்றேன். நானே உன்கிட்ட இத பத்தி பேசணும்னு நினைச்சேன். பிள்ளைங்களை எங்கேயாவது வெளியூருக்கு அனுப்பி சந்தோஷமா இருக்க வைக்கலாம்னு நினைச்சேன். நல்லவேளை அத பத்தி நீயே சொல்லிட்ட. கார்த்தி இப்ப ஆபீஸ் போகாம ஃப்ரீயா தானே இருக்கான். அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ரெண்டு பேரும் ஏற்காடு போய் சந்தோஷமா இருந்துட்டு வரட்டுமே. ஆமா மாண்புமிகு மாமா அவர்களே, எனக்கும் மணிக்கும் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆக போகுது. நானும் மணியும் கூட இதுவரைக்கும் எங்கேயும் போகல. நாங்களும் மாப்பிள்ள கூட போயிட்டு வரோம் மாமா அவர்களே. எங்களையும் அவங்க கூட கொஞ்சம் அனுப்பி வைங்க. எங்களை பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையா? எங்க மேலேயே கொஞ்சம் கருணை காட்டுங்க மாமா அவர்களே. ஏண்டா, உங்களுக்கு தான் கல்யாணமாய் 10 வருஷம் ஆச்சுல்ல. இனிமே ஹனிமூன் போனா என்ன, போகலன்னா என்ன? சும்மா இருடா. போய் விட்டு சும்மா இருங்க. வாய முடிக்கிட்ட எப்படி பேசுறது? இங்க பாருங்கண்ணு, இப்பதான் நல்ல சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. இவ்வளவு நாள் நீ வேலை வேலைன்னு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டே இருந்த. அண்ணா வீட்டு வேலை, புடவை வியாபாரம்னு பிஸியாவே இருந்துருச்சு. அதான் சஸ்பென்ஷன்ல உனக்கு ஒரு வாரம் லீவு கிடைச்சிருக்குல்ல. அந்த ஒரு வாரம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்காம நீங்க ரெண்டு பேரும் ஏற்காட்டுக்கு போய் ஒரு வாரம் தங்கி இருந்து ஜாலியா சந்தோஷமா இருந்துட்டு வாங்க. என்ன கண்ணு, ஏன் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? போலாமே, நீங்க சொன்ன மாதிரியே செய்யறோம்ப்பா. நாங்க ரெண்டு பேருமே ஏற்காடு போறோம்ப்பா. அப்புறம் என்ன, ஊருக்கு போறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க. மாமா இல்லங்க மாமா, அவர் ஆபீஸ்ல. சொல்லுங்க, ஆபீஸ்ல அது ஒண்ணும் இல்லப்பா. கமிஷனர் மேடம் அந்த பாஸ கொடுத்தப்போ ஹனிமூன் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் டியூட்டில ஜாயின் பண்ணுங்க சொன்னாங்கப்பா. அதத்தான் அண்ணன் சொல்ல வரா. இல்லன்னு நல்ல விஷயம் தானே. ஹனிமூனுக்கு போயிட்டு வந்து டியூட்டில ஜாயின் பண்ணிக்க. சரிப்பா, நான் ஒரு வாரம் மெடிக்கல் லீவ் போட்டு ஆபீஸ்க்கு மெயில் அனுப்புறேன்ப்பா. அதுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் நீ பாத்துக்க. ஆமா, இப்ப ஹனிமூன் ஒண்ணுதான் கேடு. என்ற பெரிய புள்ள அவன் பாட்டுக்கு இந்த குடும்பம் உண்டு தான் உண்டுன்னு இருந்தா, அவன் தலையில இவ்வளவு கட்டி வைக்கணும்னு கட்டாயப்படுத்தி அவனை டார்ச்சர் பண்ணீங்க.
அதை பொறுத்துக்க முடியாம அந்த அப்பாவி இந்த வீட்டை விட்டு ஓடியா போயிட்டான். இப்போ என் பிள்ளை எங்க இருக்கானோ, எப்படி இருக்கானோ, சாப்பிட்டானோ கொண்டானோ, உசுரோட இருக்கானோ இல்லையோன்னு கூட தெரியல. அவனை நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் நான் உள்ளுக்குள்ளேயே துடியா துடிச்சிட்டு கிடக்கேன். ஆனா இதுக்கெல்லாம் யாரு காரணமோ அவங்களுக்கு இத பத்தியெல்லாம் எந்த கவலையும் இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அந்த தெய்வம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. அத்தை, நீங்க பயப்படுற மாதிரியும் கவலைப்படுற மாதிரியும் பெரிய தானுக்கு எதுவும் இருக்காது. அவர் கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல நல்லபடியா சந்தோஷமா தான் இருப்பாரு. ஏய், பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப என்ன நீ சமாதானம் பண்ண வரியா? யாரு பண்ணா? யாரு பண்ணான்னு கேக்குறேன். நீங்க பண்ணீங்களா, அவ பண்ணாளா? பாவம், நீ பையனை பார்க்கவே இல்லைன்னு சொன்னா நாங்க அப்படியே நம்பிடுவோம் பாரு. யார் நம்பனா என்ன, நம்பாட்டி எனக்கு என்ன? பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. அதை தாங்க முடியாம தான் நான் புலம்பிட்டு இருக்கேன். ஆமா, உனக்கு வயிற்றுச்சலா தான் இருக்கும். அண்ணன் வெளியூர்ல போய் தங்கி சந்தோஷமா இருக்கான்னா உனக்கு எரிச்சலா எல்லாமே இருக்கும். அண்ணன் சந்தோஷமா இருக்க கூடாது நினைக்கிறியே, கூட உன் பையன் சந்தோஷமா கெட்டு போகுது நினைச்சு பாக்குறியா? உடம்பு முழுக்க மனசு முழுக்க அவ்வளவு கேடு கெட்டு போய் கிடக்குது. வேணாங்க மாமா, நான் வெளியூர் போகல. இதுக்காக நீங்க அத்தை கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. சும்மா இருக்குன்னு இவ ஒரு ஆளு, நீ அவள்கிட்ட போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான். அவளை விடுகண்ணு. இங்க பாரு, நீயும் கார்த்திக்கும் நாளை காலையில கிளம்பி ஏற்காட்டுக்கு போறீங்க. இதுல எந்த மாற்றமும் இல்ல. இதுதான் என் முடிவு. இத நீ மட்டும் இல்ல, வேற யாரும் மறுக்க கூடாது சொல்லிட்டேன். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். யாஹூ! நமக்கு கிடைச்ச இந்த சான்ஸை விட்டுறவே கூடாதா? இதெல்லாம் ஒரு ட்ரெஸ். என்ன பண்றது? இதெல்லாம் ஆபீஸ் போற ட்ரெஸ் ஆச்சே. இப்ப என்ன போடுறது?